அம்மா எங்கம்மா இருக்க? எங்க இருக்க? வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. இங்க வா, வா. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க. இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. தங்கா, அடியாய், எங்கடி இருக்க? ஏன் வேணா? யாருங்க நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? வந்துட்டியா? போ போ போ, சீக்கிரம் பால் வாங்கி டீ ஒண்ணு போட்டு எடுத்துட்டு வா. வாங்க, உட்காருங்க, உட்காருங்க. யார் இவரு? ஏய், யார் எவருலாம் கேட்க வேண்டிய நேரம் இது? போடி, சீக்கிரம் போய் பால் வாங்கி டீ போட்டு எடுத்துட்டு வா. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம். தண்ணி இருந்தா போதும் குடிக்க. ஐயோ, பத்தியா பத்தியா பத்தியா, மறந்துட்டு பத்தியா. ஏய், அறிவு கட்டவல, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்க தெரியாது. போடி, தண்ணி எடுத்து வந்து குடுறி. இரு பாரு. யார் இவருன்னு கேக்குற, அதை சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன் யார் எவருன்னு கேட்டுட்டு தண்ணி குடிப்பியா? வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறேன். போடி. அதுக்குதான் ஐயோ, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். ஆமா, பாப்பா எங்க மீனாட்சிங்க? ஏன் அவ தோட்டத்துக்கு போயிருக்கா? சரி சரி சரி, போய் சீக்கிரம் பிள்ளைய கூப்பிட்டு வா. நான் கூப்பிட்டு வா. அவ எதுக்கு இப்ப தோட்டத்துக்கு? அவள நான் தான் அனுப்பி வச்சேன். ஏய், எதுக்கு என்னன்னு கேட்காத, போய் கூப்பிட்டு வா. தண்ணி கட்டி எவ்வளவு நேரம் ஆகுது? நிக்கிற பாரு மாசம். போடி. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ கொஞ்சம் புத்திச்சுவானது நல்லதவ. என்னது, நான் பைத்தியமா? ஆள பாரு. முடிக்கிட்டு போறியோ என்ன? வாழ்ற ஆட்டத்துக்கு நம்மளும் ஆடணும் போலயே. ஒரு நிமிஷம் இருங்க, அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. தங்கச்சி தோட்டத்துக்கு போயிருக்கலாம். அக்கா வந்துட்டாங்களையா? அம்மா வாமா வாமா. அக்கம்பா. வணக்கம்மா. இவர்தான் மாப்பிள்ளையோட சொந்தக்காரரா? மாப்பிள்ளை வராருன்னு தானே சொன்னேன். ஏன் அறிவுகட்ட அம்மா, இவர்தான் மாப்பிள்ளை. என்னைய சொல்ற? இவர்தான் மாப்பிள்ளையா? யோ, பாப்பாவுக்கும் இவருக்கும் வயசு ஏகபகமா இருக்கும் போல இருக்கு. இவர் என்ன உன்னையோட வயசானவரா தெரியறாரு? என்ன பண்ணி வயசு முக்கியம் இப்பலாம்? நல்ல வேலையில இருக்கிற பணக்கார வசதியான மாப்பிள்ளை கிடைக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஏண்டா, இந்த ஆளை பார்த்தா நோய் கொண்ட மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு கிடக்கா. இவனுக்கு போய் பிள்ளைய கட்டி வச்சு வாழ்க்கையை வீணாக்குறதா? ஏமா, இன்னைக்கு நாளைக்கு செத்தா கூட உன் பேர்ல இல்ல சொத்தெல்லாம் தங்கச்சி பேருக்கு தானே வரும். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது, சரியா? பெரிய பணக்கார இடம், நல்ல சம்பந்தம். இப்படியாச்சும் காரியத்தை கெடுத்துறாத, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடு. இல்லை, 1000 தான் காசு பணமா இருந்தாலும் பிள்ளைக்கு ஏத்த மாப்பிள்ளைய பார்க்க வேணாமாடா? பிள்ளைக்கு ஏத்த மாப்பிள்ளனா இந்த தெருவுல ரோட்டார குப்பை பறக்கிறவன் இருக்கான், அவன் தான் இருப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. என்னமா நீ? யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கல்யாணம் நடக்கிறது தான். என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏம்மா, என்ன வேணும் உனக்கு? தங்கச்சிக்கு இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பாமா. இந்தாரு, இப்பெல்லாம் மாப்பிள்ளை நல்லா இருக்கானா நல்லா இல்லையா, வயசு இருக்கா இல்லையா எந்த பொண்ணும் பாக்குறது இல்ல. அவன்கிட்ட நிறைய துட்டு இருக்கான்னு தான் பாக்குதுவேன். அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு ஒரு பைசா செலவு பண்ணுவேன் என்னன்னு சொல்லிட்டாரு. பொண்ணுக்கு 15 பவுன் நகை போட்டு இவரே கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு போறாராமா. என்ன உத்தரவா செலவு இல்லாத கல்யாணம் பண்ண போறாரா? இல்லை, இதுவும் ஏடா கூடமான இடமா இருக்க போகுதுடா. ஒரு முறைக்கு 4 முறையா விசாரிச்சுக்கடா. இவ்வளவு வயசுக்கு யாருமா பொண்ணு கொடுப்பா? பொண்ணு எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிதான் கல்யாணத்துக்கு எந்த செலவும் வேணாம்னு சொல்லிவிட்டாரு. அதோட இவருக்கு 2 பங்களா வீடு இருக்கு. தங்கச்சி கல்யாணம் முடிச்ச கையோட நம்மளுக்கு ஒரு பங்களாவை தாரம்னு சொல்லியிருக்காருமா. எனக்கு நம்மளுக்கு பங்களா வீடு தாரம்னு சொன்னவளா? முன்னாடி வர அவளுக்கு தெரியுமா? சரி, அவளுக்கு எதுவும் தெரியாதுமா. அவளுக்கு தெரிஞ்ச காரியத்தை கொடுத்து தை தக்கன குதிச்சு ஊரை கூட்டிடுவா. முதல்ல கை மாத்திடும், அப்புறமா எதுவா இருந்தாலும் அவகிட்ட சொல்லிக்கலாம். தக்க என்னங்க மன முணங்கிக்கிட்டு கிடக்குற? இந்த காப்பியை வாங்கி கொடு. நாங்க காப்பி சாப்பிடுங்க. நம்ம வீட்டுல போட்ட காப்பி நல்ல மனமா இருக்கும். ஏடி, காப்பி நீ போட்டியா தங்கச்சி இது போட்டுச்சா? அவதான் தோட்டத்துல இருக்கான்னு சொன்னோம்ல. ஐயோ, நீ தான் போட்டியா? சரி சரி. உன் பொட்டாட்டி செய்யறத விட என் தங்கச்சி எது சமைச்சாலும் சூப்பரா இருக்கும். அவ கையால சாப்பிடறதுக்கு வர வாங்கி வந்திருக்கணும். என்னமா? இல்லை, என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்திருக்கேன். என்ன அத்தனை மௌனம் மாறி 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 மீனாட்சியை பத்தியே பேசுறாவ? அப்படி கொடுக்க நான் வச்சுக்கிறேன். கொடுக்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் முடிச்சிருக்கா? இதான் நம்ம வீடு, இதான் நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு. நீ அப்புறம் எல்லாம் நீங்க தான் சொல்லணும். இதுதான் அம்மா, அது பொஞ்சாதி, புள்ளி 2 இருக்கு. ஏன் மீனாட்சி, தங்கச்சி போய் கூட்டிட்டு வான்னு சொல்றல, போடி. என்னத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டே? பெரியவங்களா சேர்ந்து நம்ம எடுக்கிற முடிவு தான் எல்லாம். என்ன முடிவு ஏத்த? என்ன முடிவு? 1000 முடிவு நாங்க எடுப்போம், உனக்கு என்னப்பா? முடிக்கிட்டு பேசாம நில்லு. முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வர்றது எல்லாத்துக்கும். என்னன்னு கேட்டது ஒரு குத்தமா? நீ எதுக்கு என்னன்னு கேக்குற? என் குடும்பத்துல 1000 விஷயம் இருக்கும், அது எதுக்கு நீ கேக்குற? சரி. இந்த காப்பி கப்ப கொட்டி கழுவி கவுரு போ. 2 பேரும் என்னவோ மறைக்கிறாவ. அப்படி நின்னு என்ன பேசுறாவன்னு கேக்கும். கல்யாணத்தை வைகாசி மாசமே வச்சுக்கலாமா? எல்லாம் உங்க விருப்பம் தான். கல்யாணமா யாருக்கு? நான் எல்லாம் எங்க விருப்பம்னு சொல்லிட்டீங்க. எல்லாம் செய்ய போறது நீங்க தான் முடிவு எடுக்கணும். என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. கல்யாணம் எல்லாம் பெருசா கிராண்டா வைக்க வேணாம், சிம்பிளா செஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சிம்பிளா செஞ்சுக்கிட்டா போதும், எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் உங்க விருப்பம் தான். நகை 20 சவரம் போடுறேன். அடா 20 சரிங்க. அந்த செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எனக்கு சொந்த பந்தம்லாம் அவ்வளவோ யாரும் இல்ல. ஒரு 50 பேர் 60 பேர் கல்யாணத்துக்கு வருவாவ. எங்களுக்கும் சொந்த பந்தம்லாம் சொல்லிக்கிற அளவு யாரும் இல்ல. நாங்களும் அவ்வளவு உங்களுக்கு சிரமம் கொடுக்க மாட்டோம். நாங்க 4-5 பேர் தான் வருவோம் கல்யாணத்துக்கு. அதுக்காக வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏன்னா எங்க வசதிக்கு உங்களை மாதிரி பணக்கார இடம்னா உள்ள விலை வயிறு எரிஞ்சு செத்துருவ. அதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்லணும்னு நினைச்சேன், என் மாவனே சொல்லிட்டான். ஒன்னும் இல்லாத சிரிக்கையெல்லாம் இருக்க அளவு கொஞ்சம் பேரு. அவளுக்கெல்லாம் என் மாவ இந்த மாதிரி பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சதுன்னா கல்யாணத்தையே கெடுத்து குட்டி சவர ஆக்கிடுவாளுவ. ஆத்தே, 2 பேரும் மீனாட்சி கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாவ. இதுக்கு ஏன் என்னை விரட்டி விட்டுட்டு பேசணும்? என் முன்னாடியே பேசிருக்கலாம்ல. சரிங்க, எதுவா இருந்தாலும் போன்ல பேசுறேன். அப்புறம் கல்யாண செலவுக்கு ஒரு சரிங்க, பணம் 20,000 கேட்டீங்கல்ல, உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன்.
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இங்க எங்க வீட்டு மருமகனா வர்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சிருக்கணும்னு என்னடா சொல்ற? நம்ம தான் தவங்க எடுத்திருக்கணும். பரவு நான் கிளம்பட்டுமா? சாப்பிட்டுட்டு போங்களேன் தம்பி, சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்லம்மா, எனக்கு வேலை கொஞ்சம் நிறைய இருக்கு. ஏமா அவைய நம்ம வீட்டுல இல்லாம சாப்பிடுவ? அப்ப பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடறாளுமா? உன் மருமக சாம்பார்ன்ற பேர்ல ஒரு தண்ணி ஊத்தோல, அது நம்ம தான் சாப்பிடணும். இவர் இல்லாம சாப்பிடுவாரு? ஆமாடா, சரியாத்தான் சொன்னேன். சரி சரி, வெளியில யாரும் பாக்குறாளுன்னு பாரு. தெருவுல உள்ள சிரிக்கிங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாளுவ. மாப்பிளைய பத்திரமா அனுப்பி வை. அத்தி, இந்த கிழப்பையும் மாப்பிளையா? அட இம்புட்டு நேரம் நம்ம கல்யாணத்துக்கு பேச அந்த புரோக்கர்ல நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வாங்க மாப்பிள்ள, வாங்க போலாம், வாங்க போலாம். நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு பங்களாவில கொண்டு என் மாமா என்னைய குடி வச்சா போதும். ஏட்டா, என்னடி என்ன ரயில் இன்ஜினுக்கு கரையில போட்ட மாதிரி வந்து நிக்கிற? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது தெரியாம கேக்குற? என்ன நடக்குதுன்னா முடி நேரம் அந்த ஓரமா ஒதுங்கி நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு தானே இருந்த. காதுல வாங்கலையே அதையும்? எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டு தான் பேசுறேன். இந்த முக்காடுபட்ட கிழவ மீனாட்சிக்கு மாப்பிள்ளையா? இதெல்லாம் நல்லா இருக்கா கொஞ்சமாவது? வயசுக்கு பாதி வயசு இருப்பார் போல இருக்குந்தாலும் இவரை போய் மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்திருக்காரு உங்க மாவ. நீங்களும் அதுக்கேத்த மாதிரி ஜில்லா தட்டிக்கிட்டு நிக்கிறியா? மீனாட்சி உங்க பொண்ணு தானே, ஏன் அப்படி எல்லாம் பண்றிய? மீனாட்சி என் பொண்ணுதான், மாப்பிள்ளை இவருதான். அதனால உனக்கு என்ன? என் பொண்ணுக்கு பெரிய இடமா மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சுன்னு வயிறு எரியுதா? அடுத்த வீட்டுக்காரிலாம் வேணாம், நீ ஒரு ஆளே போதும் என் மவ வாழ்க்கையை கெடுக்க. ஆமா, மவ வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. என்ன கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பண்றிய? வயசானவருக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய், வயசு ஆம்பளையா வயசானவரோ அவளுக்கு எது நல்ல இடம்னு எங்களுக்கு பார்க்க தெரியும். போய் பொத்துக்கிட்டு வேலையை பாரு. அவளுக்கு நல்ல இடமா பாக்குறது இருக்கட்டும், இந்த மாப்பிள்ளை அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டியல, அதெல்லாம் எங்களுக்கு கேட்டுக்கு தெரியும். போடி, அப்பதான் நாட்டமா பண்ண. உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. இந்த வீட்டுல சோறு பொங்கி போடுறது, எல்லாருக்கும் துணி துவச்சு போடுறது, வீடு வாசல் பெருக்கிறது மட்டும் தான் உன் வேலை பழப்பு. அதை விட்டு வீணா எங்கேயாவது நோண்டிக்கிட்டு நின்னு நொங்கு எடுத்துருவேன். நீ ஒரு நாள் நொங்கு எடுக்கணும், அப்ப தெரியும் உனக்கு. நொங்கு எடுப்பா மேல நொங்கு ஆளை மூஞ்சி மேல ஆளை மூஞ்சி. சி, இதெல்லாம் ஒரு ஆத்தாவா? அட்டும்படியே வரட்டும், என் மவன் வரட்டும். பாட்டுல உன்னை போட்டுட்டு வர சொல்லி உன்னைய போட்டு புழக்க வைக்கிறேன். என்ன என்ன உன் மவன் பாட்டுல போட்டுட்டு வந்தா நாங்க அப்படியே பயந்துருவோமா? அளவுக்கு தான் எதா இருந்தாலும் சரியா? உன் வேலை ஏதோ அதை பாரு. சும்மா அவனுக்கு ஏத்தி ஏத்தி கொடுத்துக்கிட்டு இந்த யுகத்தால பேச்சுக்கிட்டோம் அவங்ககிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறேன். நீ இல்லனா நாங்க 2 பேரும் நல்லா தான் இருப்போம். வாடி வா, மத்தியான சோத்துக்கு நான் தானே போட்டு வைக்கணும். சோத்துல மருந்த கலந்துடுறா வா. ஆளை மூஞ்சி பாருனால ஆளை மூஞ்சி. என்னைய பார்த்தா ரயில் இன்ஜினுக்கு கரீலி பட்ட மாதிரி இருக்கா உனக்கு? ஏய் ஏய், என்ன 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 மவனை கூப்பிட்டுமா? கூப்பிட்டுமா? கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. கழுத்து அம்மா 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 கழுத்து பிடிச்சு வெடிக்கிறா. டேய் டக்கு 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 டக்கு. என்ன டக்கு 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 டக்கு. எதுவும் பேசிக்கிட்டு நின்னு குறவளைய பிடிச்சு நெரிச்சு கொன்ற பத்துக்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறா கல்யாணம். நீல ஒரு தாயா? பேய் பிசாசு. மவ வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ கொலகார பாவி, இருடி இரு. என் மாவன் கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எந்த கையை என் கழுத்தை எரிச்சுதோ அந்த கை ரெண்டுத்தையும் ஒட்டக்க வைக்கிறேன்டி. ஏய், அவன் கொஞ்சம் தள்ளிப்பட, நானும் படுக்கிறேன். ஏட்டி போட்டி, சும்மா இருட்டி. சுஜி, அப்பா எதுக்கு சித்தி அப்படி பேசினாரு? எப்பவுமே சித்தி அப்படி அப்பா பேசவே மாட்டாரு. தெரியல என்னன்ட்டு. ஏய் ராஜி, கொஞ்சோண்டு சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வரியா? எம்மா என்ன வெக்கையா இருக்கு, நேரத்துக்கு சுடு தண்ணி கேக்குற? இல்லட்டி வயிறு ஒரு மாதிரி வலியா இருக்கட்டி, அதான். நீ விட்டுட்டு அதிகமா நூடுல்ஸ் தின்ன இல்லையா, வயிறு தான் வலிக்கும். ஏட்டி போட்டி, கொஞ்சோண்டு போட்டு எடுத்துட்டு வாட்டி. ஒரு மாதிரி வயிறெல்லாம் வலிக்குது, வாந்தி வர மாதிரி இருக்கட்டி. எனக்கும் ஒரு மாதிரி வயிறு வலியா தான் இருக்கு. போ சும்மா இரு. சித்தி, ஒருவேளை சித்தி நூடுல்ஸ்ல ஏதாவது கலந்து கொடுத்துருக்குமா? ஏய், என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற? அந்த மாதிரி எல்லாம் சித்தி செய்ய மாட்டாங்க. இல்லடி, நூடுல்ஸ் தின்னதுல இருந்து தாண்டி வயிறு வலிக்குது. ஆமா, எனக்கும் நூடுல்ஸ் தின்னதுல இருந்து தான் வயிறு வலிக்குது. இது அதாண்டி கொஞ்சோண்டு சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வாட்டி. சரி இரு, போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, ஐயோ வயிற்று கலக்குதே. டி ரொம்ப முடியலையாட்டி? அம்மாடி ரொம்ப வலிக்குதுடி. அம்மா எப்படி வரும்? அம்மாவுக்கு போன் போடு. என்னடி அழுவுற? அப்பா கூப்பிடட்டுமா? வேணும்டி. அப்பாட்ட சொன்னா அப்பா சித்தி மறுபடியும் திட்டுவாவ. சித்தி பாவம், அவளுக்கு எதுவும் திட்டு வாங்கி வைக்க வேண்டாம். அவைய நூடுல்ஸ் கொடுத்ததால தானே வயிற்று வலிக்குது. அப்புறம் திட்டாம என்ன செய்வாங்க? அதுக்குதான் அப்பா வந்து நம்மளால சாப்பிட வேணாம்னு சொன்னாவ இருக்கு. நல்ல வேலை நான் அதிகமா சாப்பிடல. ஏய், உன்னை சுடு தண்ணி தான் போட்டு எடுத்துட்டு வர சொன்ன. போட்டி இரு இரு, நான் போய் ஆச்சிக்கிட்டு சொல்றேன் உனக்கு வயிறு வலிக்குதுன்னு. சும்மா இருட்டு, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆச்சி ஆச்சி, ஏ ஏ ஏ, எதுக்கு எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு வர? எங்கேயாவது கீழே உழுந்து கைகளை உடச்சுக்காத. பாத்து நேரம் நட. வந்துட்டியா? சின்னமாவா வயிறு வலிக்குதுன்னு படுத்து கிடக்கா. என்னட்டு போய் பாரு. வயிறு வலிக்குதா? என்னாச்சு சின்னவள? அடியே என்னடி? என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப வயிறு வலிக்குதுமா. எப்படி திடீர்னு வயிறு வலிக்கும்? என்ன செஞ்ச? உரக மாதிரி மரத்துல எங்கேயும் தலைகீழ தொங்கிக்கிட்டு நின்றப்ப அதான் கொள்ளத்தை பஞ்சிருக்கோம். வயிற்றுல என்ன தடவி விடுறேன்? ஏம்மா வேண்டாம்மா, வயிறு வலி தாங்க முடியலம்மா. வயிறையும் கலக்குதுமா. பாத்ரூம் வர மாதிரி இருக்குமா. பாத்ரூம் வர மாதிரி இருந்தா பாத்ரூம் போ. இங்கே படுத்துக்கிட்டு பாத்ரூம் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? இப்படி உக்காடுறேன், உன் வாயை காட்டு. எருமை எருமை, என்ன பேச்சு பேசுது? ஆளு பாரு, நல்லா இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் வயிறெல்லாம் வலிக்குது. சமயக்கட்டுல நல்லெண்ணெய் இருக்கும், ஆச்சி போய் எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா.
சமயக்கட்டுல சித்தி இருக்காவம்மா, அவியல்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன். சித்தியா? யாரு? சித்தி யாரா? நம்ம சித்தி தான். யார்கிட்ட சொல்ற? அம்மா டயன சித்தி வந்திருக்கா, உனக்கு தெரியாதா? என்னடி டயன வந்திருக்காளா? என்ன சொல்ற? ஆமாம்மா, டயன சித்தி வீட்டுக்கு வந்துட்டாவ. இப்ப வந்தா? வந்து எதுவும் சண்டை கிட்ட போட்டாலா? ஆச்சி எதுவும் பேசினாலா? நீங்க வீட்டுல தானே இருந்தியே. அவிய ஆச்சி ஒன்னும் பேசல. ஆச்சி தான் அவியில போட்டு சாத்துன்னு சாத்தி எடுத்துட்டாவ. என்னடி சொல்ற? ஆச்சி போட்டு அடிச்சு விட்டாளா? அடிக்கலாம் இல்லம்மா, ஆச்சி அப்பா 2 பேரும் சேர்ந்து ஏன் வீட்டுக்கு வந்த, எதுக்கு வந்தன்ட்டு ஒரே சத்தம். அப்பாவுமா? என்ன சொல்ற? நம்பவே முடியல என்னால. ஆமா ஆமா, அப்பாவும் சேர்ந்துதான் சித்தியை திட்டினாரு. அம்மா இன்னொன்னு சொல்லட்டுமா? சித்தி இப்ப வந்ததுல இருந்து எங்க மேல ரொம்ப பாசமா இருக்கவமா. எங்களை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் தாராவ. அவைய கொடுத்து நூடுல்ஸ் தின்னதாலதான் இவருக்கு வயிறு வலிக்குது. என்னடி சொல்ற? வந்து உங்களை கூப்பிட்டு செய்யறா? அவைய கொடுத்தது வாங்கி தின்னீங்க? ஆமா அம்மா, அவைய கொடுத்த நூடுல்ஸ் தின்னதாலதான் அவளுக்கு வயிறு வலியே வந்துச்சு. எனக்கும் லைட்டா வயிறு வலிக்குதான். ஆனா நான் நிறைய நூடுல்ஸ் சாப்பிடல. இவளும் அஜயும் தான் சாப்பிட்டவ. அஜய் எங்க போனான்னு தெரியல. அத்தே கடவுளே, என் பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியலையே. பாவி சண்டாலும் என் பிள்ளைக்கு என்னத்தை கலந்து கொடுத்தாலும். எந்திரி ஆஸ்பத்திரிக்கு போலாம். சாதாரண வயிறு வலிதாம்மா. எந்திரடி. அவ உங்களை கொல்லணுன்றதுக்காக ஏதாவது கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. எந்திரி. ஐயோ கடவுளே மகமாயி, ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? பண்ணதெல்லாம் பத்தாதுல இப்ப என் பிள்ளைகளை கொல்றதுக்கு வந்திருக்காளவ. பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும். இதுக்கு பரவ இருக்கு அவளுக்கு. டைனா ஏமா சண்டையெல்லாம் வேணாம், விடுமா. வாய் மூடிட்டு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பெரியவங்க பகைய மனசுல வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைக்கு என்னத்த பண்ணி கொடுத்தான்னு தெரியல. ஏய் டைனா, போச்சு இன்னைக்கு சித்திக்கு நல்ல வேட்டு இருக்கு. ஏய், உன்னால சண்டை வரப்போது வீட்டுக்குள்ள யாண்டி இப்படி இருக்க? சண்டை வரட்டும். சித்தி வேணும்னே தான் நூடுல்ஸ் வெஸ்த கலந்து கொடுத்துருக்கு. அதனாலதான் உனக்கும் எனக்கும் வயிற்று வலிக்குது பாரு. நிஜமாவா சொல்ற? அப்புறம் திடீர்னு ஏன்டி நூடுல்ஸ் சாப்பிட்ட பிறகு வயிறு வலிக்குது? அம்மா எத்தனை முறை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் இப்படி வெளியில வா. ஏய் வா. ஏடி ஏமா மாதிரி என் பிள்ளைல கொல்றதுக்காடி வந்த? உனக்கு சொத்து பத்து வேணும்னா இருக்கிற எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு போக வேண்டியதானே? இதுக்கடி அந்த வஞ்சத்துல என் பிள்ளை மேல காட்டுறேன். அக்கா என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. அக்கா அக்கா, உனக்கு நான் பேசுறது புரியல. ஏன் ஆத்தே நான் என்ன செய்வேன்? இப்படி பச்சை பிள்ளையா பாடியில ஏத்துறதுக்கு பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலையாடி. என் பிள்ளை என்னடி பாவம் பண்ணுச்சு? என் பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு? அக்கா என்னக்கா ஆச்சு? சும்மா தேவையில்லாத பேசாதீங்க. இங்க பாருங்கக்கா, முன்னாடி மாதிரி நான் கிடையாது. யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா வாழலாம்னு சொல்லிதான் மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ஆனா நான் எப்போ நல்லவளா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எனக்கு நிறைய வருது. என்னது நல்லவளா இருக்க நினைக்கிறியா? நல்லவனா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் உன் அகராதிலேயே கிடையாதுடி. உன் உடம்பு முழுக்க பஞ்சம். ஆசையா பாசமா பேசுறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சோத்துல என்ன தேடி கலந்து கொடுத்த? ஏய், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் உன்ன. பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அதோட உனைய நான் உசுரோட சமாதி கட்டுறேன். நானும் சரி போனா போகுது, எதுவும் பேசக்கூடாதுன்னு பொறுத்து போனா நீ இப்ப என் பிள்ளை வரைக்கும் வந்துட்டியா? இனி ஒத்த நிமிஷம் உனைய சும்மா விட மாட்டேன்டி. அக்கா நான் எதுவும் பண்ணலக்கா. பிள்ளைகளுக்கிட்ட யாராவது வச்சுக்குவாங்களா? அந்த அளவுக்கு மோசமாவா நான் நடந்துக்குவேன்? ஆமாடி ஆமா. எங்க என் பிள்ளை வந்துச்சுன்னா சொத்து பதையெல்லாம் அதோளுக்கு சேர்ந்துரும்னு அதோல கொள்ளதுக்கு திட்டம் போட்டிருக்க நீ கொலகார பாவி. எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவாடி. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னத்தை கலந்து கொடுத்தாலும் தெரியலையே. ஏம்மா ராஜி சுச்சி வாங்கடி ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஐயோ பிள்ளைகளை ஒரு நாள் தனியா விட்டுட்டு போனது இப்படி தப்பா போயிடுச்சு. எப்பவும் என்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளைகளுக்கு பேகு வாங்க போனது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கொலகார சண்டாளி இவ நல்லா இருப்பாளா? இவதான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரிய வரட்டும். அப்புறம் இருக்கு நான் யாருன்னு காட்டுறேன்.